10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்த மாணவர்கள் அரசு வேலையில் சேர்வதற்கான தங்கள் கல்வித் தகுதியை பதிவு செய்ய இனி வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு அலைய வேண்டியதில்லை. அவரவர் படித்த பள்ளிகளிலேயே பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தங்களின் பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்புக்கும் பதிவு செய்து கொண்டனர். மாணவர்களின் நன்மைக்காக தமிழக அரசு இந்த புதிய ஏற்பாட்டை செய்துள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பள்ளியில் கொடுக்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அத்துடன் தங்களின் மதிப்பெண் பட்டியல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், ஜாதிச் சான்று மற்றும் குடும்ப அட்டை நகலை இணைத்து கொடுத்தாலே போதும். இது மாணவர்களுக்கான அரிய வாய்ப்பு என்று கோடம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கல்யாண சுந்தரம் கூறினார். இந்த சந்தர்ப்பம் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அவங்களுக்கு கொடுத்த சலுகையில் எல்லாத்திலையும் விட மிகவும் முக்கியமான சலுகை வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்யக்கூடிய இந்த சலுகை. இது இருக்கிறதுனால அவனோட பெரிய பணி முடிஞ்சு போச்சு. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு மாணவர்களின் பெற்றோர் பெரும் வரவேற்பு தெரிவித்தனர். என் பையன் இந்த ஸ்கூல்ல 10வது பாஸ் பண்ணா சார். நாங்கள் அங்கிட்டு அலையாம இதே ஸ்கூல்லேயே நல்ல முறை எம்ப்ளாய்மெண்ட் பதிவு நல்லா பதிச்சிட்டோம் சார். 10th முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்டிபிகேட்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் நம்ம பதிவு பண்ணணும். அந்த ஆஃபீஸ் போக நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸோட ஜாப்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும். நம்மளும் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே அலைஞ்சி திரிஞ்சு பண்ணணும். ஆனால் இந்த வாட்டிக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கூல்லையே இந்த மாதிரி பண்ணுறாங்க பதிவு பண்ண. அதுவும் இல்லாமல் டவுட்ஸ்லாம் நம்ம மாஸ்டர்ஸ்லேயே ஈஸியாக கேட்டுக்க முடியுது. சீக்கிரமாக 10 minutes or 15 minutesலேயே முடிச்சிடலாம் இந்த வேலையை. வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்வது சுலபமாகிவிட்டது என்பதெல்லாம் சரிதான். வேலை எப்போது கிடைக்கும் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி.